அப்போ அந்த டைமில் இவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம கூட வாழ்த்து தெரிவித்தோம். பரவாயில்லைங்க, இந்த மாதிரி வந்து பிஜேபி கட்சிக்காவது போயிட்டு ஓரளவு உங்களுடைய ரவுடிசத்தை கம்மி பண்ணுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரவுடிசம் என்பது இன்னும் அதிகமாக போச்சே தவிர ஒன்று கூட கம்மியாகலை. என்னென்னா இவங்களுக்காக வழக்கறிஞர்கள் எப்பயுமே வந்து ஒரு 30-40 வழக்கறிஞர்கள் வந்து எப்பயுமே கரண்டில் இருப்பாங்க. இது இல்லாமல் இவங்களுடைய குலத்தொழிலே சொல்லலாம். என்னென்னா இந்த கஞ்சா பெரிய அளவில் ஹோல்சேலில் கஞ்சா வந்து சேல்ஸ் பண்ணுறது. அதாவது இவங்களுடைய டார்கெட்டு பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்கிறது, அதுக்கப்புறம் ஏரியாவில். அப்போ பள்ளி கல்லூரிகளில் விற்கிறப்போ கல்லூரிகளில் அதிகப்படியான இளைஞர்கள் இவங்க கண்ட்ரோலில் வராங்க. ஒரு 150 காலேஜ் பசங்க, 200 காலேஜ் பசங்க ஒரு நெட்வொர்க் லிங்க் வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு இந்த கஞ்சா சேல்ஸே பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா காலேஜ் பசங்க வந்து சண்டை போடுவாங்க. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா திருநங்கைகள் வந்து ஒரு சில திருநங்கைகள், நான் எல்லா திருநங்கையும் சொல்ல, ஒரு சில திருநங்கைகள் வந்து சண்டை போடுறது. அப்படியே இவங்களுடைய ரவுடிசத்தை கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. இப்போ ஆற்காடு சுரேஷுடைய மர்டருக்கு பழி வாங்கணுன்ட்டு தான் பொன்னன் பாலு உள்பட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 28 பேருக்கு கிட்ட இந்த கேஸில் இன்வால்மெண்ட் ஆகி ஆம்ஸ்ட்ராங் கேஸில் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கேஸ் பாருங்கள், எல்லாருமே இருக்கிறப்பயே எல்லாருக்கும் பெயில் கிடச்சிச்சு.